அந்த கடையின் உள்ளே நுழைய 2 வழி உள்ளது. கௌரவ் கைபேசியில் பேசும் மும்முரத்தில் அதை சொல்லாமல் விட்டுவிட்டான். இவளும் நேராக நடந்து சென்று அங்கிருந்த கதவு வெளியே உள்ளே சென்றாள். முகத்திலும் உடையிலும் பட்டிருந்த கேக்கை துடைத்தவாறே. எனக்கு என்ன அசிங்கம்? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னதான் பரிதாபமா பார்க்கறாங்க. எல்லாரோட பரிதாப ஓட்டும் எனக்கே. அந்த பொண்ணை தான் லூசுன்னு திட்டுவாங்க என்றவள் அருகில் இருந்த டேபிளில் அமர்ந்திருந்தவர்களிடம் திரும்பி, இப்ப நடந்தது எனக்கு அசிங்கம்னு நினைக்கிறீங்களா என கேட்டாள். அவர்களும் ஆரம்பத்தில் இருந்து நடந்ததை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே. அதனால் அவள் டேபிள் மாறி வந்து அமர்ந்த விஷயம் புரிந்தது. தெரியாம பண்ணுனதுக்கு அந்த பொண்ணு பேயாட்டம் ஆடிட்டு போயிட்டா என்றார்கள். திரும்பி அடுத்த டேபிளை பார்க்க, உங்க மேல தப்பே இல்லை. அந்த பொண்ணுக்கு சுத்தமா பொறுமை இல்லை. அவங்களோடத சாப்பிட்டு இருந்தா நீங்க வேற வாங்கி கொடுத்திருப்பீங்க. லூசு என்றனர். கீதாஞ்சலி சற்று முன்னர் சொன்னதே நடந்தது. அனைவரும் அந்த பெண்ணை தான் திட்டி தீர்த்து கொண்டிருந்தனர். அப்படியே இவள் தெரியாமல் செய்திருந்தால் அதை நாசுக்காக சொல்வதை விட்டுவிட்டு இப்படி அனைவரின் மனநிலையையும் கெடுத்து விட்டாளே. இதுதான் அனைவரின் கருத்தாக இருந்தது. சரி, விடு விடு, நம்ம காலேஜ் தான் என கௌரவ் அவளிடம் சொல்லியவாறே கீதாஞ்சலியுடன் அவன் முன்பு அமர்ந்திருந்த டேபிளுக்கு சென்றாள். இப்போ ஞாபகம் வந்துடுச்சு, அந்த அப்பாட்டக்கர் ஆதித்யா கிட்ட செம்மையா சோப்பு போட்டு கேள்வி கேட்ட பொண்ணு இவதானே என கீதாஞ்சலி கேட்க, இப்போ அதுவா முக்கியம்? வந்த வெளிய பாரு என கௌரவ் அவள் முன்பே சுட்டி காட்டினான். அவள் முன்னே அந்த டேபிள் ஓர் பரிசு பொட்டலம் இருந்தது. இது நீ வச்சதா என அவனிடம் கேட்டு ஊர்ஜிதப்படுத்தி கொண்டவள், இதைதான் இருக்குன்னு சொன்னியா என கேட்டாள். ஆமா, பிரிச்சு பாரு என கௌரவ் சொல்ல அதை பிரித்து பார்த்தாள் கீதாஞ்சலி. அது ஒரு அழகிய காஃபி மக். அதில் ஐ வில் பி தேர் ஃபார் யூ என்று எழுதியிருந்தது. அதாவது நான் உனக்காக என்றும் இருப்பேன் என்று எழுதியிருந்தது. அந்த காபி மக்கை சுற்றி பார்க்க மறுபக்கத்தில் பெறுபவர் கௌரவ் மற்றும் அதை தருபவர் கீது என்றும் எழுதியிருந்தது. அவள் சொன்ன வாக்கியம்தான். ஆனால் வாய் வார்த்தையாகவே தானே சொன்னாள். என்னடா இது? நான் எங்கே இதை உனக்கு தந்தேன் என கீதாஞ்சலி கேட்க, அதே சமயத்தில் மற்றும் நண்பர்களும் அங்கே வந்தனர். என்னதான் கீதாஞ்சலி முகத்தை துடைத்தாலும் கேக் அப்பியது அப்பட்டமாகவே தெரிந்தது. அதனால் கௌரி சங்கர் கீதாஞ்சலியிடம் கேட்ட முதல் கேள்வி, நாங்க வரத்துக்குள்ளே கேக்கில் நிஜமாகவே டைவ் அடிச்சிட்டியா என்பதுதான். கௌரவ் அவர்களுக்கு நடந்ததை சுருக்கமாக சொல்ல, பர்த்டே டேக்கு சாமிக்கு அபிஷேகம் செய்வாங்க, இங்க எலிக்கு கேக் அபிஷேகம் செஞ்சிருக்காங்க என்றான் கௌரி சங்கர். போடா என கௌரி சங்கரை பார்த்து முகம் சுளித்தவள், சொல்லு கௌரவ், இந்த காப்பி மக் எதுக்கு என கேட்டாள் கீதாஞ்சலி. அதுல சொல்லி இருக்கிற மாதிரி நீ இப்போ எனக்கு துணையா இருக்கணும். ப்ளீஸ், உன்னால் மட்டும்தான் முடியும். கீது, அது என இழுத்து நிறுத்த அவனை பார்த்து முறைத்தவள், அடி வாங்க போகிற, கேட்கணும்னு முடிவு பண்ணிட்ட இல்ல, கேளு என ஒரு அதட்டல் போட்டாள். இன்டர் காலேஜ் கலை நிகழ்ச்சியில நீ பாடணும் ப்ளீஸ் என்றான். ஏற்கனவே அந்த கலை நிகழ்ச்சியில் பாடுகிறேன் என்று வாக்கு தந்த பெண்ணின் தம்மிக்கைக்கு அதே தேதிக்கு திருமணம் நடைபெற இருப்பதால் அவளால் பாட இயலாது என நேற்று தெரிவித்து இருந்தாள். மாணவர்களின் குழு தலைவனான கௌரவுக்கு அதில் சற்றும் ஏமாற்றமே. எந்த வேலையும் பொறுப்பெடுத்து செய்யும் கௌரவுக்கு அதே நேர்த்தியுடன் செய்து முடிக்க வேண்டும் என்கிற தீவிரமும் இருக்கு. அதனால் அதை அப்படியே விட்டுவிடாமல் கீதாஞ்சலிக்கு பிடிக்காது என்று தெரிந்தும் கேட்டான்.
நம்ம காலேஜ்ல நடக்க போற போட்டியில கொஞ்சமாவது வெற்றி பெறணும் இல்லையா? நீ பாடினா கண்டிப்பா முதலிடம் கிடைக்கும். ப்ளீஸ் என கௌரவ் தொடர்ந்து ஒப்பிக்க, எனக்கு போட்டினா அலர்ஜி. யாரோடையும் எனக்கு போட்டி இல்லை. போட்டி போடவும் பிடிக்காது. முக்கியமா எனக்கு அந்த அளவுக்கு சீன் இல்ல. அதை விட முக்கியம், நான் இன்னும் ப்ராஜெக்ட் பண்ற இடத்திலேயே செலக்ட் பண்ணல. கலை நிகழ்ச்சி நடக்கிற அந்த டைம்ல பண்ணலாம்னு இருந்தேன் என்றாள். அதுதான் பிரச்சனையா? நான் உனக்கு அனுமதி வாங்கி தரேன். டெலிஸ்புட் கம்பெனில என கௌரவ் சொல்ல, திரும்பவும் அந்த அம்பானியா? வேணாண்டா சாமி, வேணாம் என்றாள் கீதாஞ்சலி. அன்று பேசுகையில் ஆதித்யாவே அந்நிறுவனத்தை பற்றி சொல்லியிருந்தான். அதனால் அவளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது. நீ என்ன முதலாளி கூடவா போய் பேசப் போற? அதுவும் அது அவரோட அப்பாவோடது தான் என்றான் கௌரவ். இது பாயிண்ட். ஆமா, உனக்கு எப்படி அந்த அளவுக்கு மனசு என கீதாஞ்சலி கேட்க, என் அண்ணனோட ஃப்ரெண்டு ஷங்கர் தான் ஆளினால் அந்த கம்பெனில என்றான் கௌரவ். ம் என கீதாஞ்சலி யோசனையில் மூழ்க, ப்ளீஸ் கீத்து, போட்டியா நினைக்காத. எப்பொழுதும் போல மற்றவர்களின் சந்தோஷத்துக்காக பாடு. ஜெயிச்சா அந்த கப்பை நான் வச்சுக்கிறேன். வேணா கால்ல விழறேன் என்றவன் பட்டென்று கீழே மண்டியிட்டு அவள் முன்னால் இரு கரங்களையும் குவித்தான். உன் இமேஜை டேமேஜ் பண்றது பத்தாதுன்னு என் இமேஜையும் சேர்த்து டேமேஜ் பண்ணாத கௌரவ். நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஒழுங்கா உட்காரு, பேசு என முறைத்தாள் கீதாஞ்சலி. அப்பொழுதுதான் கௌரவின் செயல் அவனுக்கே உரைத்தது. எழுந்து அவள் அருகில் அமர்ந்தவன், நீ ஜெயிச்சா பிரின்சிபாலுக்கு உன் மேல கோபம் தணியும் என்றான். அதுக்காக எல்லாம் பாட மாட்டேன், உனக்காக பாடுறேன் என அவள் சொன்னதும் குதூகலத்துடன் அவள் கை பற்றி குலுக்கினான் கௌரவ். கௌரவுக்கு இவ்வாறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைந்து நடத்துவது என்றால் மிகவும் பிடிக்கும். நிகழ்ச்சி என்று இல்லை, பல துறைகளை ஒருங்கிணைந்து நடத்தப்படும் எந்த ஒரு செயலையும் செய்ய பிடிக்கும். பலரிடம் பேசி அனைத்தையும் ஒரு புள்ளியில் இணைப்பது என்பது கடினம். ஆனால் அவனுக்கு அதில் மிகவும் விருப்பம். அதற்காகவே மாணவர்களின் குழு தலைவன் ஆனான். பிற்காலத்தில் எல்லாம் இது போல் செய்ய வாய்ப்பே கிடைக்காது என்பது நிச்சயம். படித்து முடித்ததும் அவன் குடும்ப தொழில்களுக்குள் கால் பதித்துவிட வேண்டும். அது ஒரு சுழல், அப்படியே அவனை இழுத்து கொள்ளும். பின்பு அவன் லட்சியத்தை கொள்ளும். தப்பவே முடியாது. அவனது லட்சிய தொழிலாக அவன் கருதுவது எதுவென்றால் விவசாயிகளுக்கு உதவுவதும், முக்கியமாக காய்கறி பழங்களை அவர்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து வாடிக்கையாளர்களின் வீட்டில் கொண்டு சேர்ப்பதும். இப்போது இருக்கும் அவசர உலகில் குடும்பத்தில் ஏறக்குறைய அனைவருமே வேலைக்கு செல்பவர்களாகவே இருக்கிறார்கள். நேரம் என்பது மிகவும் குறைவு. வாடிக்கையாளர்களுக்கு உதவுவதைப் போல் அவர்கள் வாரம் இவ்வளவு என சந்தா கட்டிவிட்டால் அதற்கு தேவையான அளவு காய்கள், பழங்கள், பால், முட்டை என நேரடியாக வாரத்துக்கு தேவையானதை அவர்களின் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து விடலாம். இதனால் விவசாயிகளுக்கு நேரடியாக உதவ முடியும். வாடிக்கையாளர்களுக்கும் வாடி வதங்காத காய், கனிகளை மலிவு விலையில் சேர்க்க முடியும். இதற்கு அதிகம் உழைக்க வேண்டும். ஆனால் இது மன திருப்தி சம்பந்தப்பட்டது. இந்த ஒரு காரணத்தாலேயே கீதாஞ்சலியுடனான அவனது நட்பு பலப்பட்டது. அவளுக்குமே இதை ஒட்டியே சிந்தனை இருந்தது. இதை பற்றி முதலில் அவன் சொன்னது கீதாஞ்சலியிடம்தான். அவள் வியப்புற்று தன் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டாள். அதை பற்றி கீதாஞ்சலியும் கௌரவும் மணிக்கணக்கில் அமர்ந்து பேசிக்கொள்வார்கள். அவனுக்கு பல ஆலோசனைகளையும் வழங்கி இருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து இத்தொழிலை செய்யலாம் என்று முடிவு செய்தனர். அந்த உற்சாகத்துடனே கௌரவ் அவன் லட்சியத்தை பற்றி வீட்டில் போய் சொன்னான். இதுல என்ன லாபம் வரும்? நேர விரியம். ஒழுங்கா படிச்சுட்டு வந்த தொழிலை கவனி என அவன் வீட்டில் முட்டுக்கட்டை போட்டார்கள். அதை கேட்ட கீதாஞ்சலி, பணம் பண்ணினா மட்டும்தான் அது லட்சியமா இருக்கணுமா? லூசுத்தனமா இருக்கு. ஐ வில் ஃபீல் தேர் ஃபார் யூ. நான் உனக்கு பக்கமலமா இருக்கிறேன். நாம் இதை ஆரம்பிக்கலாம். ஆனால் தனியா பண்ண முடியாது. நீயும் உதவணும் என்றாள். சரி என்று முழு மனதாக கௌரவால் சொல்ல முடியவில்லை. வீட்டை எதிர்த்து அவனால் எதுவும் செய்ய முடியாது என்பது ஒன்று. அப்படியே செய்தாலும் அது வெற்றி பெறாது. வெற்றி அடைய விடமாட்டார்கள்.
இதில் தேவையில்லாமல் ஏன் கீதாஞ்சலியை இழுக்க வேண்டும் என கௌரவ் லட்சியத்தை உள்ளுக்குள் புதைத்து கொண்டான். அதை பற்றி கீதாஞ்சலி அவனிடம் அடிக்கடி பேசினாலும் அவன் பிடி கொடுத்து பேசுவதில்லை. காலில் விழுறத விட்டுட்டே மனசுல எதுவா இருந்தாலும் தைரியமா கேளு என எத்தனை தடவை சொல்றது கௌரவ். உனக்கு தைரியலட்சுமி அறிமுகப்படுத்தணும் போல என கீதாஞ்சலி சொல்ல, யாரு அது? அழகா இருப்பாளா? எனக்கும் அறிமுகப்படுத்து என்றான் கௌரி சங்கர். பொண்ணு பெயர் கேட்டால் போதுமே, அலையாத என காயத்ரி அவனை மட்டம் தட்ட மற்றவர்களும் கலகலவென்று சிரித்தனர். கௌரவ் கீதாஞ்சலியின் காலுக்கடியில் அமர்வதும் அவள் சிரிப்பதும் தொடர்ந்து கை குலுக்குவதும் என நடந்ததை வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஆதித்யாவுக்கு எதுவும் சகிக்கவில்லை. அவர்கள் பேசுவதும் எதுவும் இவன் காதில் விழவில்லை என்றாலும் கௌரவின் செயல் முற்றிலும் அவனுக்கு கோபத்தை விளைவித்தது. இவ இருக்கிற லட்சணத்துக்கு பொறுப்புடன் இருக்கும் கௌரவை காலில் விழ வைப்பாளா? அவளுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இவனுக்கும் தான் புத்தி எங்க போச்சு? வளர்ந்திருக்கிறானே ஒழிய அறிவே இல்லை என எண்ணிய ஆதித்யா காரிலிருந்து இறங்கி அந்த கடைக்குள் சென்றான். நீ இப்படி இருக்கிறதால தான் வீட்டில் இருக்கிறவங்க கூட பேச தைரியம் இல்லை. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? எதிலையும் துணிவு இருந்தாதான் சாதிக்க முடியும் என கீதாஞ்சலி சொல்வதை கேட்டவாறே உள்ளே நுழைந்தான் ஆதித்யா. இதுவும் உருப்படாது, உருப்படுறவங்களையும் விடாது. வீட்டை எதிர்க்க சொல்லி அறிவுரை வேற. நான்சென்ஸ். இன்னும் என்னமெல்லாம் சொல்லி ஏத்தி விட்டிருக்காளோ என்ற எண்ணம்தான் ஆதித்யாவினுள் ஓடியது. கௌரவ், இது உன் வாழ்க்கை. தொட்டத்துக்கு எல்லாம் பயப்படாத. அப்படி உன் வீட்டில் என்ன சொல்ல முடியும்? சொத்துல பங்கு இல்லைன்னு மிரட்ட முடியும், அவ்வளவுதானே. அதையும் எப்படி சொல்ல முடியும்? அதே உங்க பரம்பரை சொத்து தானே. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, உன் இஷ்டத்துக்கு இரு என்ற கீதாஞ்சலி அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்த ஆதித்யாவை பார்த்தாள். அதுவும் அவளை முறைத்தவாறே வந்தவனை. போடா போ என மனதுக்குள் திட்டிக்கொண்டு தலையை திருப்பிக் கொண்டாள். எழுந்து செல்லவோ இல்லை, அவனிடம் பேசவோ எவ்வித பரபரப்பையும் காட்டவில்லை. ஆதித்யா பெரிய தொழிலதிபர் என்றாலும் அவனை அடையாளம் கண்டு கொள்பவர்கள் மிகவும் குறைவே. நம் நாட்டில் பொது பணியில் இருப்பவர்களையும் தொழில் அதிபர்களையும் விட சினிமாவில் இருப்பவர்களை எளிதாக அடையாளம் கண்டு கொள்வார்கள். அந்த சிரமமெல்லாம் இவனுக்கு இருந்ததில்லை. ஆனால் இவள் ஏற்கனவே தன்னை பார்த்திருக்கிறாளே, அதுவும் ஓசியாக காரில் சவாரி வேறு செய்திருக்கிறாள். தெரியாததை போல் அமர்ந்திருக்கிறாள். என்ன ஒரு திமிர் என பொறுமினான் ஆதித்யா. கீதாஞ்சலிக்கோ எதற்கு வழிய போய் பேசி வழிய வந்தாயா என்ற வம்பை விலைக்கு வாங்க வேண்டும் என்ற எண்ணம்தானே தவிர அவனை உதாசீனப்படுத்துவதல்ல. அதோடு உங்களை சந்தித்ததை மறந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டாளே. மறக்கவில்லை என்றாலும் மறந்ததை போலாவது இருக்க வேண்டுமே என அமைதியாக இருந்தாள். காயத்ரி தான் முதலில் ஹே ஹேண்ட்ஸம். இதற்குள் மற்ற நண்பர்களும் ஆதித்யாவை பார்த்து விட்டனர். ஆதித்யா தானே என ரகசியம் பேச்சு பட்டென்று நிமிர்ந்த கௌரவ் ஏறக்குறைய அவனிடம் ஓடினான். இவன் ஏண்டா காதலிய பார்த்த காதல மாதிரி ஓடுறான் என கௌரி சங்கர் அவனை கிண்டல் அடித்தவாறே பின்தொடர்ந்தான். அனைவரும் ஆதித்யாவை நோக்கி சென்றதும் கீதாஞ்சலி, ஓகே, நான் பாட ரெடி. எப்போ ப்ராக்டிஸ் வரணும்னு சொல்லு, கிளம்புறேன், அம்மா தேடுவாங்க என கௌரவின் அலைபேசிக்கு செய்தியை அனுப்பிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள். ஆதித்யாவின் சுவாசம் தொட்ட காற்றை கூட தீண்ட அவள் விரும்பவில்லை. அந்த வாரம் முழுவதும் பாட்டும் பயிற்சியும் கல்லூரி வகுப்புகளுக்கு என ரெக்கை கட்டி கொண்டு பறந்தன கீதாஞ்சலிக்கு. கௌரவ் அன்று வாக்களித்ததைப் போலவே கீதாஞ்சலிக்கு ப்ராஜெக்ட் செய்வதற்காக டெலிஸ் ஷீபூட்டில் அனுமதி வாங்கி தந்தான். அந்த வார இறுதியில் நண்பர்கள் அனைவரும் கீதாஞ்சலியின் அழைப்பை ஏற்று அவள் வீட்டில் ஆஜராகி விட்டிருந்தனர். கௌரவ் சற்று நேரம் கழித்தே வந்தான்.
இதற்கு அனுமதி வாங்கவே அவன் தலையால் தண்ணி குடிக்க வேண்டியதாகிவிட்டது. யார், எத்தனை நாள் பழக்கம் என கைதி குறுக்கு விசாரணை செய்வது போல செய்த பிறகே சம்மதித்தனர். அவன் எளிதாக பொய் சொல்லிவிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அது அவனுக்கு பழக்கமும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. ஒரு பொய்யை மறைக்க இன்னொன்று என அடுக்கடுக்காக பொய்கள் சொல்ல வேண்டியிருக்கும். எப்படியும் வீட்டில் தெரிந்துவிடும். அதற்கு ஏன் பொய் சொல்ல வேண்டும்? இந்த குணத்தாலேயே அவனால் அவன் குடும்பத்துக்கும் தொழிலில் ஈடுபாடு கொள்ள முடியவில்லை. கௌரவ் கீதாஞ்சலியின் வீட்டினுள் நுழையும் போதே கலகலவென அனைவரும் சிரித்து கொண்டே இருந்தனர். கீதாஞ்சலியின் தமக்கை கவிதாஞ்சலியும் வந்திருந்தாள். சத்யபிரகாஷ் அவளை இறக்கி விட்டு சென்று விட்டான். இல்லையென்றால் மாணவர்களிடம் இருக்கும் கொஞ்ச நஞ்சம் மரியாதையும் காலி செய்து விடுவாள். காயத்ரி, கணேஷ் மற்றும் கௌரி சங்கர் கவிதாஞ்சலியிடம் மிகவும் இயல்பாக அக்கா என அழைத்து பழகுவதை பார்த்து நெகிழ்ந்தான் கௌரவ். இப்படி ஒருவரை ஒருவர் வாரிக்கொண்டும் சிரித்து கொண்டும் நண்பர்களுடன் பேசுவது இயல்பு. ஆனால் அதை வீடு வரையில் கொண்டு செல்வது என்பது வரம். வா கௌரவ், மதிய லஞ்சுக்கு சாப்பிட வர சொன்னா கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு வரக்கூடாது. எங்களை மாதிரி காலை டிஃபனுக்கே வந்துடணும் என கௌரி சங்கர், நான் எல்லாம் முந்தின தினமே டேரா அடிச்சிடுவேன் என்றாள் கீதாஞ்சலி. ஆண்டி, இவளை முதல்ல கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்துங்க என கௌரி சங்கர் சொல்ல, அதை தாண்டா 2 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீயாவது சொல்லு என்றாள் கீதாஞ்சலி. அம்மா, நான் சொன்னா அந்த வரனை பாருங்க என கவிதாஞ்சலி தேவிகாவிடம் சொல்ல, அமெரிக்கா மாப்பிள்ளை வேண்டாமா இவளுக்கு என்றார் தேவிகா. அங்க போனா உங்களை எல்லாம் அடிக்கடி பார்க்க முடியாதே என கீதாஞ்சலி சொல்ல, அதுக்கு தானே நாங்க பிளான் பண்றதே என்றான் கௌரி சங்கர். டே வேண்டாம் என கீதாஞ்சலி அவனை அடிக்க துரத்த, உன் ஜம்பத்தை இந்த அப்பாவி பசங்க கிட்ட காட்டு. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி IPS ஆக சொன்னா மட்டும் பண்ணிடாத என்றவாறே வந்தார் சிவராமன். அப்பா, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. காலையில் வேலைக்கு போனா சாயந்தரம் வீட்டுக்கு வந்து கணவன் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும் என்றாள். இவள் எப்பொழுதும் இப்படிதான் பேசுவாள் என சிவராமன் அவளை முறைக்க, ஏன் நீங்க நேரங்காலம் இல்லாம வேலைக்கு செய்யறது பத்தாதா, இவளையும் அதுல சேர்த்து விடணுமா என்றவாறே தேவிகா வந்தார். பொறுப்பாக இரு என அனைத்திலும் கீதாஞ்சலியை திட்டிக் கொண்டு இருக்கும் தேவிகா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவளுக்கு எப்பொழுதுமே ஆதரவு தெரிவிப்பார். சிவராமன் நேரங்காலம் பார்க்காமல் வேலை என உழைத்து கொண்டிருப்பது பிடிக்கவில்லை என்றாலும் தேவிகா இதுவரையில் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஆனாலும் அவருக்குள் எந்நேரமும் பயம் உருண்டோடிக்கொண்டே இருக்கும். அதன் விளைவுதான் மகளுக்கு ஆதரவாக பேசுவது. நீங்க ஏன் ஆண்டி கவலைப்படுறீங்க? அவ எக்ஸாம் எழுதினாலும் செலக்ட் ஆக மாட்டா என கௌரி சங்கர் சொல்ல, டேய் என பல்லை கடித்தாள் கீதாஞ்சலி. வந்திருந்த நண்பர்களிடம் படிப்பெல்லாம் எப்படி போகுது என சிவராமன் பேச்சை அவர்களிடம் திருப்ப, அதற்கு அவர்கள் பதில் சொல்லி கொண்டிருந்தனர். கீதாஞ்சலி கௌரவை அறிமுகப்படுத்தி வைக்க, அவனை சற்று நேரம் கூர்மையாக ஆராய்ந்தவர், உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே என்றார். நீங்க கீத்துவை காலேஜில் இறக்கி விடும்போது பார்த்திருப்பீங்க அங்கிள் என அவனது துப்பறியும் திறனை காட்டி கொண்டிருந்தான் கௌரி சங்கர். இருக்கும் என்றவர் மதிய உணவை உண்டுவிட்டு மீண்டும் பணிக்கு கிளம்ப ஆயத்தமானார். வாசல் வரை சென்ற சிவராமன் பட்டென்று திரும்பி உணவு அருந்தி கொண்டிருந்த இளையவர்களுள் கௌரவின் மீது பார்வையை பதித்து, நீ தொழிலதிபர் ஆதித்யாவோட தம்பிதானே என கேட்க, சாப்பிட்டு கொண்டிருந்தவனுக்கும் புரை ஏறிவிட்டது. அருகில் இருந்த தண்ணீர் டம்ளரை எடுத்து கௌரவிடம் கீதாஞ்சலி கொடுக்க, மடக்கு மடக்கு என்று தண்ணீர் குடித்து தலை தட்டி கொண்டவன் பார்வையை நண்பர்கள் மேல் அவசரமாக பதித்து மீட்டான். அவர் நண்பர்கள் ஏதோ திகில் படம் பார்ப்பதை போல் வாயை திறந்து பார்க்க, மெதுவாக தலையை திருப்பி என்றான் கௌரவ். சற்று நேரம் கனத்த அமைதி அங்கே நிலவியது.
இவங்களுக்கு அது தெரியாது போல என சிவராமன் மற்றவர்களை சுட்டிக்காட்ட, அது அங்கிள் காலேஜில் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா என்னோட உண்மையா பழக மாட்டாங்களோ என முடிக்காமல் நிறுத்தினான். சிவராமன் திரும்பி மற்றவர்களை பார்க்க, நாங்க எப்படா அப்படி சொன்னோம் என வாயை திறந்தான் கௌரி சங்கர். நீங்க சொல்லல. ஆனா நான் யாருன்னு தெரிஞ்சா உண்மையான நட்பை என்னால் அடையாளம் காண முடியாது. என் அண்ணன் பேர் போற இடத்துல எல்லாம் என் தனி அடையாளத்தை அமுக்கிடும். அவங்க நிழல்ல இல்லாம எனக்கான பிம்பத்தை நானே தேடிக்க ஆசைப்படுறேன் என்றான். இதை அவர்களிடம் முன்பு சொல்லியிருக்கிறான் கௌரவ். அண்ணனும் பெற்றோர்களும் செம்ம கரார். வீட்டில் அவனுக்கு சுதந்திரம் இல்லை என பலவற்றையும் சொல்லியிருக்கிறான். கௌரவ் சற்று வசதியானவன் என்று தெரியும். ஆனால் இவ்வளவு வசதியானவன் என்றெல்லாம் கனவிலும் அவர்கள் நினைக்கவில்லை. அவன் எந்த பொய்யையும் உரைக்கவில்லை. ஆனால் உண்மையையும் சொல்லவில்லை. நல்ல எண்ணம். ஆனா அதற்கான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொய் சொல்லலாமா என சிவராமன் கேட்க, பொய் சொல்லல அங்கிள். நான் யார் என்கிற உண்மையை மட்டும் மறைச்சிட்டேன் என்றான். என கௌரவை தன் பார்வையால் அளந்தவர், சரி எனக்கு நேரமாச்சே கிளம்புறேன் என பொதுவாக சொல்லிக்கொண்டு கிளம்பினார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் லைக் என்னமோ 100க்கு மேலே கூட வரமாட்டேங்குது. ஏன்னு தெரியல. கதை பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.